தென்காசி மாவட்டம் கடையத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக தாயுடன் வந்த குட்டி கரடியை வனத்துறையினர் மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டபோது மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்பு என்ற பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்திற்கு சுமார் 1 வயதுடைய கரடி குட்டி அதன் தாயுடன் தண்ணீர் அருந்துவதற்காக வந்துள்ளது. இந்நிலையில் தோட்டத்திற்கு தண்ணீர் செல்லும் குழாயில் இணைக்கப்பட்டிருந்த கம்பியில் குட்டி கரடியின் கை சிக்கிக் கொண்டது. இதனால் தாய் கரடி மற்றும் குட்டி கரடி நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றதை கவனித்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அங்கு நின்ற தாய் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டு கம்பியில் சிக்கியிருந்த கரடி குட்டியை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து கரடி குட்டியினை வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இதுபோன்று வனத்திலிருந்து வரும் கரடிகள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து வருவது வாடிக்கையாகியுள்ள நிலையில் இதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.